அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நவம்பர் 26 ஒரு மிக முக்கியமான நாள். நம்ம இந்தியாவில் எத்தனையோ நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் வரிசையில் இந்த நவம்பர் 26 இன்று 75வது அரசியலமைப்பு சட்ட நாள். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இந்த அரசியலமைப்பு சட்ட நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நமக்கு தெரியும் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெற்றது. அது சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. இந்தியா ஒரு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனநாயக குடியரசு நாடு. அப்போ அந்த குடியரசு நாட்டுக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும். அந்த சட்டம் இயற்றப்பட்டு 1950 ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அந்த ஜனவரி 26 தான் நம்ம குடியரசு நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இந்த அரசியலமைப்பு சட்டமானது அதற்கு முன்பாக 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இந்தியாவில் நடைமுறையில் இருந்தது. அந்த சட்டம் அனைவருக்குமானதாக இல்லாமல் இருந்ததுனால அதில் சில முரண்பாடுகள், சில சிக்கல்கள் இருந்ததுனால அனைவருக்குமான ஒரு சட்டமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும் அப்படின்னு 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழு 7 பேர் கொண்ட குழுவாக இருக்குது. அதனுடைய தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இருந்து தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் 11 அமர்வுகளாக கலந்துரைக்கப்பட்டு அதன் பின்பு இந்த சட்டம் நவம்பர் 26 1949ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்தது. அப்போ இந்த நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையை நாம் ஒரு உறுதிமொழியாக அனைவரும் ஏற்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை. இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது வெறும் சட்ட வல்லுநர்களுக்கானது மட்டுமல்ல, அரசு அலுவலர்களுக்கானது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்குமானது மட்டுமல்ல, இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமானது. இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே தனி மனித மாண்பை, தனி மனித உரிமையை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அதனால் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடக்கணும். அதனால் இந்த நவம்பர் 26 காலை 11 மணிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட தினத்தன்று அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையை நாம் ஒரு உறுதிமொழியாக ஏற்கணும். இன்று சட்டத்துறை அரசு செயலாளர் அவர்களிடமிருந்து ஒரு சுற்றறிக்கை அனைத்து அரசு அலுவலகங்கள், அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று காலை 11 மணிக்கு இந்த முகவுரையை அனைவரும் வாசிக்கும்படி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதன்படி இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய ஒரு முகவுரை தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை. அதை நம்ம இப்போ வாசிச்சுட்டு இதனுடைய நோக்கம் என்ன, அது எப்படி நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை. இது ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் இருக்குது, தமிழ் மொழியிலேயும் மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த முகப்புரையை தான் வாசிக்க போகிறோம். இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும், அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி, எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு இவற்றில் தன்னுரிமை, சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திட செய்யவும், அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையினை வளர்க்கவும், உள்ளார்ந்த உறுதியுடையராய் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று ஈங்கிதனால் இந்த அரசமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஒரு 14 அம்சங்களை உணர்த்துகிறது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லோர் வட்டம் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நான் வாசிக்கிறேன். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதற்கான நோக்கம் இறையாண்மை, அதாவது முடிவெடுக்கும் உச்சபட்ச அதிகாரம். ஒவ்வொருவரும் அவங்களுக்கான ஒவ்வொரு தனி மனிதருக்கான இறையாண்மையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவங்களுக்கு இருக்குது.
சமத்துவம், அனைவருக்கும் அனைத்து வாய்ப்புகளிலும், இது எல்லாத்துக்கும் எல்லாரும் சமம் என்ற அடிப்படையில் நம்ம இருக்கணும். மத சார்பற்ற அனைத்து சமய நம்பிக்கைகளுக்கு சமமான மதிப்பளிப்பது. இங்கே எத்தனையோ மதங்கள் பின்பற்றப்படுகிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அந்த மதங்களின் சமய நம்பிக்கைக்கு சமமான மதிப்பளிக்கணும். மக்களாட்சி அல்லது ஜனநாயகம், பெரும்பான்மை மக்களின் தேர்வு. குடியரசு, மக்களே தயாரித்த அரசமைப்பு சாசனத்தின் சட்டத்தின் ஆட்சி. இந்தியாவில் நடப்பது சட்டத்தின் ஆட்சி, அதை நம்ம எல்லாரும் உணரணும். சமுதாய நீதி, நாட்டின் அனைத்து தரப்பினருக்கும் எல்லா தரப்பினருக்கும் சமமான நீதி கிடைக்கணும். பொருளாதார நீதி, பணம் சொத்து தேர்தலில் சமநிலை. அரசியல் நீதி, அரசாங்கத்தை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் சம வாய்ப்பு. சிந்தனை பேச்சு சுதந்திரம், சமய நம்பிக்கை வழிபாட்டு சுதந்திரம், ஒவ்வொரு மனிதரையும் மதித்து நடத்தல், மக்களிடையே ஒற்றுமை, ஒருமைப்பாடு, சகோதரத்துவம். இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சாசனம் உணர்த்தக்கூடிய 14 அம்சங்கள். இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு குடிமக்களுக்கும் சில கடமைகள் மற்றும் உரிமைகள் உள்ளது. உரிமைகள் என்னென்னு நமக்கே தெரியும். எழுத்துரிமை, பேச்சுரிமை, சொத்துரிமை, கருத்துரிமை, இது போன்ற உரிமைகள் நம்ம மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை அப்படின்னு பல்வேறு விதமான உரிமைகள் நமக்கு இருக்குது. அதற்கு முன்பாக நம்முடைய கடமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கடமைகளை கட்டாயம் நான் பின்பற்றணும். அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே சொல்லலை இதை நீங்கள் கட்டாயம் பின்பற்றணும் அப்படின்னு. ஆனால் இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொருவரும் இங்கே சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் வாழணும் அப்படின்னா, இந்த நாட்டை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த 11 கடமைகளை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம். இந்திய அரசியலமைப்பு 11 கடமைகளை ஒவ்வொரு குடிமகனுக்கும் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் இந்த கடமைகள் செய்ய வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அரசியலமைப்பின் ஆரம்ப சட்டத்தில் இந்த கடமைகள் சேர்க்கப்படவில்லை. ஆனால் தேசிய நெருக்கடிக்கு பின்பு 1976ஆம் ஆண்டு இக்கடமைகள் சேர்க்கப்பட்டது. முதல் கடமை, தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்து நடக்க வேண்டும். அரசியலமைப்பின் உயரிய எண்ணங்களை மதிக்க வேண்டும். 2, சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபடுபவர்களை பின்பற்றவும் அவர்களின் எண்ணங்களை போற்றவும் செய்ய வேண்டும். 3, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையை காக்க வேண்டும். 4, நாட்டுக்கு சேவை செய்ய எப்போதும் காத்திருக்க வேண்டும். 5, இந்தியா மதம் ஜாதி அவற்றில் பிரியாமல் சகோதரத்துவ உணர்வோடு இருக்க வேண்டும். 6, இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும். 7, சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க காடுகள், ஏரிகள், குளங்கள் அவற்றை பாதுகாக்க வேண்டும். 8, மக்களிடம் அறிவியல் உணர்வை போற்ற வேண்டும். 9, பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். 10, தேசம் முன்னேற தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் முன்னேற்றத்தை வழிவகை செய்ய வேண்டும். 11, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அறிவை வழங்க வேண்டும். இப்போ இந்த 11 கடமைகளை நாம் பின்பற்றணும். எதனால் பின்பற்றணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலர்களாக இருந்தாலும் சரி, இந்த 11 கடமைகளை நாம் கடைபிடிக்கும் போது தான் இங்கே இந்திய நாட்டினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும். சமத்துவமும் சகோதரத்துவத்துடனும் நாம் வாழ்வதற்கு இந்த கடமைகளை கட்டாயம் அனைவரும் பின்பற்ற வேண்டுமென்று மெய்ப்பொருள் வலையொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எனவே மேற்கூறிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இங்கே நமக்கென்று சில உரிமைகள் கடமைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம். அந்த கடமைகளை நாம் பின்பற்றி வாழும்போது தான் நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த இந்திய நிலப்பரப்பில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு மிக நேர்மையாகவும் சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் இருக்க வேண்டும் என்று இந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட தினத்தன்று அனைவரையும் மெய்ப்பொருள் வலையொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த காணொலியை நம்முடைய குழந்தைகளுக்கு, பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கட்டாயம் இந்த காணொலியை அவங்கள பார்க்க சொல்லுங்கள், அவங்கள வாசிக்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இங்கே நம்முடைய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், சில சட்டங்கள், இந்திய அமைச்சரவை எப்படி இருக்கும், அரசு நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பள்ளி பாடப்புத்தகங்களில் படிச்சிருக்கோம். அது வெறும் தேர்வுக்கான ஒரு பாடத்திட்டமாகத்தான் நம்ம படிச்சிருக்கோமே தவிர அதுதான் நம்முடைய வாழ்வியல் அப்படின்னு இங்கே கற்பிக்கப்படலை. அதனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கு காரணம் தனி மனிதர்கள் தான். இப்போ அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே நம்மை போன்ற தனி மனிதர்களாக இருந்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது.
தனி மனிதர்கள் மாறினா தான் அந்த குடும்பம் மாறும், அந்த குடும்பம் மாறினா அந்த தெரு மாறும், அந்த தெரு மாறினா அந்த வார்டு மாறும், அந்த வார்டு மாறினா அந்த ஊர் மாறும், அந்த ஊர் மாறினா அந்த மாவட்டம் மாறும். இப்படி தான் நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால் இந்த காணொலியை அனைத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. தொடர்ந்து மெய்ப்பொருள் வலையொலிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.